வணக்கம். தமிழ் கதைகளை நேசிக்கும் வரலாற்றை விரும்பும் அனைவருக்கும் தமிழ் கதை பயணம் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தொடங்கப் போவது தமிழின் மிகப்பெரிய வரலாற்று காவியங்களில் ஒன்று. பொன்னியின் செல்வன். ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பயணம் செய்யுங்கள். வினாடிக்கு ஒரு நூற்றாண்டு பின்னோக்கி செல்வோமா? 1000 ஆண்டுகள் முன் சோழர் பேரரசு செழித்து வளர்ந்த காலம். திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் அலைக்கடலைப் போல ஒரு ஏரி பறந்து விரிந்திருந்தது. வீரநாராயண ஏரி கடலைப் போல அகண்டமான பரந்த ஒரு அற்புதமான மனித சாதனை. ஆடி மாதம் 18ஆம் நாள் ஏரி நீரால் நிரம்பி அலைமோதிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு இளம் வீரன் குதிரை மீது பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் வந்தியத்தேவன். வாணர் குலத்தைச் சேர்ந்த ஒரு வீர இளைஞன். நெடுந்தூரம் பயணம் செய்ததால் அவன் குதிரை களைத்திருந்தது. ஆனால் வந்தியத்தேவன் அதை விரட்டவில்லை. ஏரியின் அழகு அவனை முழுவதுமாக வசீகரித்திருந்தது. வட காவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடவாற்றின் நீர் வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஒரு பொங்கும் கடலாக மாற்றியிருந்தது. ஏரியின் கணவாய்கள் வழியாக தண்ணீர் குமுகுமுவென்று பாய்ந்து சுற்றியுள்ள நிலங்களுக்கு வளம் அளித்துக் கொண்டிருந்தது. அந்த ஏரி தண்ணீரை நம்பி கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பசுமையான வயல்கள் பரந்து விரிந்திருந்தன. உழவர்கள் வயலில் உழுது கொண்டிருந்தனர். பெண்கள் நடவு நட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் இனிய இசையில் பாடிக்கொண்டிருந்தனர். அந்த பாடல்கள் காற்றோடு கலந்து வந்தியத்தேவனின் காதுகளில் விழுந்தன. அவன் களைப்புற்றிருந்த குதிரையை விரட்டவில்லை. மெதுவாகவே பயணம் தொடர்ந்தான். ஏரிக்கு 74 கணவாய்கள் உள்ளன என்று அவன் கேட்டிருந்தான். அது உண்மையா என்பதை அறிய அவன் கணவாய்களை எண்ணத் தொடங்கினான். 1, 2, 3. இவ்வாறு அவன் எண்ணிக்கொண்டே வந்தான். ஏறக்குறைய 1½ காத தூரம் வந்தபோது 70 கணவாய்களை எண்ணியிருந்தான். அவன் மனம் வியப்பில் மூழ்கியது. எவ்வளவு பெரிய ஏரி இது! எவ்வளவு நீளம்! எவ்வளவு அகலம்! நம் முன்னோர்கள் எத்தனை பெரிய சாதனைகள் செய்துள்ளனர்! வட காவேரியில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணிய இளவரசர் இராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைத்தார். எவ்வளவு பெரிய அறிவு! எவ்வளவு பெரிய முன்னோக்கிய சிந்தனை! சோழ மன்னர்களின் வீரமும் அறிவும் அறமும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருந்தது. இதை நினைத்த வந்தியத்தேவனின் உள்ளம் பெருமிதத்தில் பொங்கியது. அவன் மார்பு விரிந்தது. அவன் மனம் மகிழ்ச்சியில் ததும்பியது. அந்த நேரத்தில் ஏரியின் தென்பகுதியை அடைந்தான். வடவாற்றின் வெள்ளம் ஏரியில் கலக்கும் காட்சியை அவன் கண்டான். கரையோரத்தில் மரங்கள் நாணல்கள் காற்றில் அசைந்தன. வடவாற்றின் நீர் ஏரியில் கலக்கும் காட்சி அழகிய ஓவியம் போல் தோன்றியது. அந்த மனோகரமான காட்சியை ரசித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் திடீரென மற்றொரு காட்சியால் கவனம் ஈர்க்கப்பட்டான். பக்கத்து கிராமங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கொண்டிருந்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் புதிய ஆடைகள் அணிந்து மகிழ்ச்சியுடன் வந்தனர். பெண்களின் கூந்தலில் மல்லிகை முல்லை, செண்பகம் மலர்களின் மனம் காற்றில் பரவியது. அங்கு ஒரு திருவிழா போல காட்சி அமைந்தது. கூட்டம் கூட்டமாக மக்கள் ஏரிக்கரையை நோக்கி வந்தனர். சிலர் குடும்பம் குடும்பமாக சித்திரான்னம் எடுத்துக்கொண்டு வந்தனர். சிலர் கமுகு மட்டைகளில் உணவு பரிமாறி ஏரிக்கரையில் அமர்ந்து சாப்பிட்டனர். சில தைரியசாலிகள் தண்ணீருக்குள் நடந்து சென்று வடவாற்றங்கரையில் நின்றபடி உணவருந்தினர். குழந்தைகள் கமுகு மட்டைகளை கணவாய்களின் அருகில் எறிந்தனர். அந்த மட்டைகள் தண்ணீரோடு ஓடி மறுபுறம் வந்து சேரும்போது குழந்தைகள் கைகொட்டி சிரித்தனர். சில இளைஞர்கள் பெண்களின் கூந்தலில் இருந்த மலர்களை எடுத்து கணவாய் வழியாக அனுப்பினர். அவை தண்ணீரோடு மிதந்து மறுபுறம் வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். இதையெல்லாம் பார்த்து வந்தியத்தேவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அங்கு நின்ற பெண்களில் சிலர் பாடத் தொடங்கினர். அவர்களின் இனிய குரல் ஏரிக்கரையில் முழங்கியது. வடவாறு பொங்கி வருது, வந்து பாருங்கள் பள்ளியரே! வெள்ளாறு விரைந்து வருது, வேடிக்கை பாருங்கள் தோழியரே! காவேரி புரண்டு வருது, காண வாருங்கள் பாங்கியரே! இந்த பாடல்கள் வந்தியத்தேவனின் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. சில பெண்கள் சோழ மன்னர்களின் வீரத்தைப் பாடினர். விஜயாலய சோழனின் வீரத்தை அவர்கள் பாடினர். 32 போர்களில் போராடிய வீர மன்னர், உடலில் 96 காயங்களுடன் வீரப்புகழ் பெற்ற மன்னர். அந்த பாடல்கள் வந்தியத்தேவனின் உள்ளத்தில்
வீர உணர்ச்சியை எழுப்பின. பின்னர் ஆதித்த சோழனைப் பற்றி பாடினர். காவேரி நதி கரையில் 64 சிவாலயங்கள் அமைத்த பக்திமிக்க மன்னர். மற்றொரு பெண் பராந்தக சோழரைப் பற்றி பாடினாள். பாண்டியர் பல்லவர் சேரர் அனைவரையும் வென்ற மகாவீரன். அந்த பாடல்களை கேட்ட மக்கள் ஆஹா ஆஹா என்று குரல் கொடுத்தனர். குதிரை மீது இருந்தபடியே வந்தியத்தேவன் அனைத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டி வந்தியத்தேவனை கவனித்தாள். தம்பி, வெகு தூரம் வந்தாய்போல் இருக்கிறது. களைத்திருக்கிறாய். குதிரையிலிருந்து இறங்கி உணவு சாப்பிடு என்று அழைத்தாள். அதைக் கேட்ட இளம் பெண்கள் வந்தியத்தேவனை நோக்கிப் பார்த்தனர். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு சிரித்தனர். வந்தியத்தேவனுக்கு வெட்கமும் மகிழ்ச்சியும் இரண்டும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டது. அந்த அழகிய பெண்களை அவன் ரசித்தான். அவர்களின் சிரிப்பு அவனுக்கு இசை போல தோன்றியது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு புதிய காட்சி வந்தியத்தேவனின் கவனத்தை ஈர்த்தது. தென்மேற்கு திசையில் வடவாற்றின் நீரோட்டத்தில் சில பெரிய படகுகள் தோன்றின. வெள்ளைப் பாய்கள் விரிக்கப்பட்ட அந்த படகுகள் அன்னப்பறவைகள் போல நீரில் மிதந்து வந்தன. அந்த காட்சியை பார்த்த ஏரிக்கரையில் இருந்த மக்கள் அனைவரும் அந்த திசையை நோக்கி திரும்பினர். படகுகள் வேகமாக கரையை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் வேல்களை ஏந்திய வீரர்கள் இருந்தனர். அந்த வீரர்கள் கரையில் குதித்து இறங்கினர். போங்கள், போங்கள் என்று அவர்கள் மக்களை விரட்டினர். மக்களும் அவரவர் பொருட்களை எடுத்துக்கொண்டு விரைந்து நகரத் தொடங்கினர். இதைக் கண்ட வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த வீரர்கள் யார்? இந்த படகுகளில் யார் வருகிறார்கள் என்று அவன் யோசித்தான். அருகில் நின்ற ஒரு பெரியவரிடம் அவன் கேட்டான். ஐயா, இந்த படகுகள் யாருடையது? அந்த பெரியவர் படகுகளை காட்டினார். அந்த கொடியைப் பார் என்றார். வந்தியத்தேவன் பார்த்தான். பனைமரம் போல இருக்கிறது என்றான். ஆம், பனைமரம்தான், அது பழுவேட்டரையர் கொடி என்றார் பெரியவர். பழுவேட்டரையரா? வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். பழுவேட்டரையர் பற்றி அவன் ஏற்கனவே கேட்டிருந்தான். சோழ நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்தவர் பெரிய பழுவேட்டரையர். அவரது பெயர் சோழ நாட்டில் எங்கும் பிரபலமாக இருந்தது. அவருக்கு அளவில்லா அதிகாரம், அளவில்லா வலிமை. சோழ சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான பதவிகள் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தன. அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனின் மனதில் எழுந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆதித்த கரிகாலன் கூறிய வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தது. பழுவேட்டரையரை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்று கரிகாலன் கூறியிருந்தார். வந்தியத்தேவன் சற்றே யோசித்தான். பின்னர் அவன் அந்த இடத்தை விட்டு பயணம் தொடர முடிவு செய்தான். குதிரையை தட்டினான். களைப்புற்ற குதிரை மெதுவாக நகர்ந்தது. இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கி நாளை புதிய குதிரை பெற்று பயணம் தொடர வேண்டும் என்று வந்தியத்தேவன் முடிவு செய்தான். வந்தியத்தேவனின் பயணம் இப்போது உண்மையாக தொடங்குகிறது.